உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய டெப்டி சிஎம் ஒரு துணை முதல்வர் பண்ணுற வேலையா இது அப்படின்னு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது நிவாஷினி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாடல் அவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து வந்து ரீபோஸ்ட் ஆகிருக்கு, ரீஷேர் ஆகிருக்கு. இது அவர் பண்ணாரா, இல்லை அவருடைய அட்மின் பண்ணாரா, இல்லை அவர் தெரியாமல் பண்ணாரா, இது மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏங்க ஒரு டெப்டி சிஎம் பண்ணுற வேலையாங்க இது, ஒரு மாடலை வந்து நீங்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் திராவிடியன் மாடலா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நான் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயங்க, ஒரு டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நியூட்ரலான பாலிடிக்ஸை நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நான் வந்து டிவிகே சப்போர்ட்டர், விஜய் சாரோட சப்போர்ட்டர் அப்படிங்கிறதுக்காக மற்ற பார்ட்டிஸை நான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரை மாதிரி போயிட்டு வல்கராக ரொம்ப மோசமான நிலையில் எல்லாரையும் போயிட்டு நான் வந்து ஒரு விமர்சனம் பண்ண முடியாதுங்க. அது எனக்கு வராது. அப்படி பண்ணுற ஒரு அவசியம் எனக்கு இல்லை. அப்படி பண்ணுறது அது ஒரு அறமற்ற செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இப்போ நான் ஒரு டிவிக்கு சப்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால நான் போய்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு கேவலமாக பேசுகிறதுக்கும் இதை சொல்லலை. நான் ஜென்ரலாக எல்லாருக்குமே தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவாக, அதாவது 2025லேயும் ஒரு டேபூடாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு டெப்டி சிஎம் அவர் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாரு. ஸோ அதை தாண்டி அவர் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து ஒரு நடிகர். ஓகேவா? இப்போது ரெஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரோட ஒய்ஃப் பேர்லையோ இல்லை அவரோட பையன் இன்பநிதி அவர் பேர்லையோ அவர் வந்து மாற்றி கொடுத்துருந்தாலுமே, எப்படியா இருந்தாலும் அவர் ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. நம்ம வந்து நாளைக்கு சப்போஸ் நான் நடக்காத விஷயம் ஒன்றும் சொல்லலைங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வேலை என்னவாக இருக்கும்? ஏன் இப்போது நான் வந்து தவறாக சொல்ல, எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு நாள் தோற்று தாங்க ஆகணும். ஓகேவா? சப்போஸ் டிஎம்கே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவரோட வேலை என்னவாக இருக்கும்? திரும்ப பேக் டு சினிமா. அப்போ ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக அவரோட வேலையை திரும்ப பண்ணுவார்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா, அவர் ஒரு வேலையை வந்து தேடலாம். ஸோ அவருடைய வேலைக்காக இல்லை வந்து அடுத்து ஏதாவது படங்கள் ரெட்ஜெயண்டில் ஏதாவது ஒரு படம் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு தேடி இருக்கலாம். ஸோ இல்லை ஃப்யூச்சரில் இன்கேஸ் நம்ம தோத்துட்டோம்னா 26ல் ஏதாவது ஒரு படம் நடிக்க கூட அவர் வந்து ஒரு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிதி அகர்வால் பல பேரை வந்து அவர் வந்து நடிக்க வச்சுருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்துக்காகவோ ஒரு ப்ராஜெக்டாகவோ அவர் வந்து தேடி இருக்கலாம். இந்த மாதிரி நிவாஷினி கிருஷ்ணன் யார், இந்த மாடல், இந்த மாதிரி இப்போ ஆக்ட்ரஸ் கூடலாம் வந்து ஒரு நடிச்சிட்ருக்காங்க, ஜோதிகா மேடம் கூட வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வராங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு மாடல் தானே, நம்ம ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணும்போது அவங்கள வந்து நம்ம ஒரு நடிகையாக வந்து போடலாம், அவங்கள வந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு யோசனையில் அவர் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வந்து இவ்வளோ டேபுவாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது என்னென்னா, பெரிய ஆட்கள், நான் வந்து சின்ன ஆட்கள் ஏதோ சோஷியல் மீடியாவில் போடுறேன், பெரிய ஆட்களே வந்து சில பேர் ஒரு மெச்சூர்டான ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு டாக்ஸிக்காக ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதுதான் தேவையா இவங்களுக்கு அப்படின்னு. அது எண்ணில் தான், எண்ணுனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு வர ஒரு விமர்சனம். நயன்தாரா, நிவேதா பேத்துராஜ் அண்டு நிவாஷினி கிருஷ்ணன். இப்போது என்னென்னா, இது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத டாபிக்ங்க. அதாவது என்னென்னா, நிவேதா பேத்துராஜ் இவங்க வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துல போய்ட்டு, நான் இது மட்டும் இல்லை, பத்மபிரியான்னு ஒருத்தவங்க சேர்ந்தாங்க பாருங்க கட்சியில், திமுகவில், அப்பத்துலேருந்தே சீனியரை வச்சிட்டாண்டி கண்ணுன்னு உதயநிதி அவருடைய ஃபோட்டோ போட்டு வச்சிட்ருக்காங்க. அப்போது என்னன்னு இல்லை, எந்த பேரில் வந்து பேர் வந்தாலுமே அவர் கூட வந்து சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது, இது ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடினா கூட அக்செப்ட் பண்ணலாம். சரி, ஓகே, யங்ஸ்டர்ஸோட மனநிலை அப்போ வேறு. ஆனால் இன்றைக்கும் இந்த காலத்தில் 2025 இது மாதிரியான விமர்சனங்கள் தேவையா? அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி சேகர் பாபு அவருக்கும் வந்து நம்ம மேயர் பிரியா மேடம்க்கும் வந்து மினிஸ்டர், மாண்புமிகு அமைச்சர், நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சிருக்காருங்களா, அவருக்கும் சேகர் பாபு சாருக்கும் பிரியா மேடம்க்கும் வந்து ஒரு கனெக்ஷன் ஒரு மாதிரி மோசமான ஒரு நிலையில் ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவுகளை வந்து போடுறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை, இது என்ன மாதிரியான ஒரு உளவியல் எனக்கு புரியல. அவரோட ஏஜ் என்ன, இவங்களோட ஏஜ் என்ன சார்? அதாவது ஒரு மீம்ஸுக்காக, ஒரு ட்ரெண்டுக்காக, ஒரு யூடியூப்காக நம்ம எதையுமே வந்து நம்ம போட்டுறக்கூடாதுங்க. ஒரு ஹானஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு கடமை அப்படிங்கிறது இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும், இப்போ உதயநிதி சாருக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, பையன் சாதாரண பையனா 21 வயசு பையன்,
இப்போ ஒரு போஸ்ட் அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா இதை இவ்வளோ ஆபாசமாக, இவ்வளோ கொச்சையாக, இவ்வளோ கேவலமாக சில பேர்லாம் வந்து அதை ஒரு வரம்புக்கு மீறி விமர்சனங்கள் பண்ணுறது. சரி, நான் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னுலாம் நான் சொல்ல. அவங்க வந்து அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. சரிங்களா? ஒரு சிலர் திமுக பிடிக்காத பல கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. கட்சி சாராதவர்களும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு பாலிடிக்ஸே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட என்ன, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, ஒரு எப்படின்னா முன்னோர்களை வச்சு கேவலப்படுத்துறது, இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு செயல். நீங்கள் பாருங்கள், இது நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை. ஈவன் விஜய் சாரோட கேஸில் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்களேன். விஜய் சாரை இப்போவும் த்ரிஷா மேடமோடையும் கீர்த்தி சுரேஷ் மேடமோடையும் பல நடிகைகளோட அவரோட பர்சனல் லைஃபு, அவர் ஒய்ஃப் கூட வந்து டைவர்ஸ் கொடுத்து, இதெல்லாம் தேவையா உனக்கு? உனக்கு வந்து தேவையாங்கிற இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க? ஒரு பர்சனல், ஒரு நடிகர், ஒரு பொலிட்டிஷியன், ஒரு பர்சனாலிட்டி, செலிப்ரிட்டிஸோடைய ப்ரைவேட் லைஃப்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம வந்து வாய்க்கு வந்ததுபடி வந்து விமர்சனம்லாம் பண்ணிடக்கூடாது. இந்த டிவிகேன்னு ஒரு கட்சி அப்படின்னு இந்த சில பேர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. டிவிகேன்றது திரிஷா விஜய் கட்சி, திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ். இப்போ கூட மட்டமான ஒரு மீம்ஸை ஒன்று போட்டுட்ருக்குறானுங்க. அதெல்லாம் வந்து எவன் போடுறான்னு சத்தியமாக தெரியல. இந்த பைசன் படம் பார்த்துட்டு வந்துட்டு, சாரி இந்த டியூடு படம் பார்த்துட்டு வந்துட்டு விஜய் சார் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாணத்தில் நிற்கிறார்ல, அதை வச்சு டியூடு பார்ட் எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில். இதெல்லாம் வந்து உண்மையாக வந்து ரொம்ப கேவலமான செயலுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப மட்டமான செயல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது விஜய் சார் வந்து சப்போஸ் நாளைக்கு வின் பண்ணார்னா அரசியலுக்கு போயிடுவார். உதயநிதி சார் சப்போஸ் தோத்தார் அப்படின்னா திரும்ப பேக் டு சினிமா. அப்போ அவருக்கு ஒரு நடிகை அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அவங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு தேவைப்படுவாங்க. அதுக்காக அவர் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை போயிட்டு இவ்வளோ டாக்ஸிக்காக, இவ்வளோ மோசமாக, இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜென்ரலாக பேசுகிறேங்க. இந்த பொண்ணு யார், நம்ம இவங்க டிவிகேலேருந்து டிஎம்கேக்கு போனாங்க பாருங்கள், வைஷ்ணவி ஏஜ் என்ன, செந்தில் பாலாஜி சாரோட ஏஜ் என்ன? அவங்க 2 பேரை வச்சு கேவலமாக மீம்ஸ் போடுறது. சரி, இது வந்து திரும்பவும் சொல்கிறேங்க, எல்லா கட்சியிலையும் யாரோ ஒரு சிலர் நம்ம ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நான் வந்து நான் வந்து டிவிகேல தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, பல கட்சிகளில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் அப்படி தான் சில பேர் வந்து போடலாம். மேபி டிஎம்கேவுக்கு அந்த பொண்ணு போனதுனால. அதனால் இதுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குங்க. இப்போ நான் வந்து விஜய் சாரோட வந்து தொண்டன் அப்படிங்கிறது, டிவிகேஸ் பார்ட்டிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய விசுவாசத்தை நான் காட்டணுங்கிறதுக்காக மற்றவங்கள இப்போ வைஷ்ணவிமாயும், செந்தில் பாலாஜி சாரையும், இப்போ சேகர் பாபு மேடமும், மேயர் பிரியா அவர்களையும், இல்லை உதயநிதி சாரையும், இல்லை நிவேதா பெத்ராஜ் மேடமோ, இல்லை இந்த நிவாசினி கிருஷ்ணனோ, இவங்களையும் வச்சு நான் ஒரு பேசுறது, ஒரு ஆபாசமாக பேசுறது, ஒரு யூடியூப்காக வியூஸ் ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, இது எந்த விதத்தில் ஒரு நியாயம் சொல்லுங்கள்? இது வந்து ஒரு தவறான மனநிலை. இது எனக்கு வருத்தமே இதுதான். 2025லும் இது வந்து தொடருது, அதுவும் நம்ம வயசு ஒரு யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் இது வந்து தொடருது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது வந்து மாற்றியே ஆகணும். இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா மீடியா அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்குறோம். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மீடியா தான். ஓகேவா? அப்போது அந்த ஒரு அறத்தோடு வந்து நம்ம செயல்படணும். நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகரிகமான முறையில் நம்ம விமர்சனம் வைக்கலாம். இப்போ இவ்வளோ கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா சொல்கிறேன். யாருன்னு இல்லை, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாரோ இருந்தாலும், கூட நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம எதிரியாக இருந்தாலும், நம்ம துரோகியாக இருந்தாலும், இவ்வளோ கேவலமான ஒரு விமர்சனங்களை நம்ம வந்து பொது இடங்களில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமான முறையில் இது செயல்படுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், டிஎம்கே சைட்லேருந்தும் டிவிகே அட்டாக் பண்ணுறாங்க, டிவிகே சைடில் டிஎம்கே அட்டாக் பண்ணுறாங்க. டிஎம்கே தலைவர் விஜய் அவர்களை ஒரு கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் இறங்கி நான் வந்து ரொம்ப மோசமாக இது பண்ணி அப்படி பண்ணேன் அப்படின்னா என் தலைவனை நான் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். விஜய் சாரையும் கட்சியும் நான் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அதனால் அந்த செயலை நான் வந்து பண்ணலை. நான் வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ டிஎம்கே ஆளாக இருந்தாலும், எந்த பார்ட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதனால் உடனே டிவிகே ஆட்கள் தான் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் யோக்கியமா, நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு வந்து உடனே வந்து அது பின் பாயிண்ட் பண்ண வேணாம். ஸோ டிவிகேலையும் இந்த மாதிரி ஒரு ஹானஸ்டான சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. சரிங்களா? ஸோ நாங்கள் நாகரிகமான முறையில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இதுதாங்க. ஸோ உதயநிதி சாரோட இந்த மேட்ரு
இவ்வளோ சென்சிட்டிவாக இவ்வளோ மோசமாக ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு இவ்வளோ மோசமாக வந்து ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நான் பப்ளிக் ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கிறேன். இதை இவ்வளோ டேபுடாக ஒரு ஒரு மோசமான ஒரு மனநிலையில் பார்க்காதீங்க, கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.